தமிழ்நாடு முழுவதுமாக பொங்கல் தொகுப்புக்கான டோக்கன்களை வழங்கக்கூடிய பணி தொடங்கியுள்ளது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்புடன் கூடிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இதனை பயனாளிகள் பெற்றுக் கொள்வதற்கான தேதி, நேரம் குறிப்பிட்டு டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 796 நியாய விலைக் கடைகளில் 4,04,000 பயனாளர் நியாய விலைக்கு சென்று டோக்கன் விநியோகம் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள வடுவூர் கிராமத்தில் அமைச்சர் TRB ராஜா பொங்கல் பரிசு டோக்கன்களை விநியோகம் செய்தார். மன்னார்குடியில் பல்வேறு பகுதிகளில் நியாய விலைக் கடை ஊழியர்கள் டோக்கன்களை வழங்கி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் டோக்கன் வழங்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. அந்த மாவட்டத்தில் 4,04,953 பேர் இதனால் பயனடைவார்கள். 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. பொங்கல் தொகுப்பில் மஞ்சள் கொத்துக்களையும் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழர் திருநாளான தைப்பொங்கல் பண்டிகையில் மஞ்சள், கரும்பு, கிழங்கு வகைகள் உள்ளிட்டவற்றை படைத்து வழிபடுவது வழக்கம். மஞ்சள் கொத்துக்களை வாங்கி பொங்கல் பானைகளில் கட்டி பொங்கலிடுவர். தை திருநாளில் முக்கிய இடத்தை பெறும் மஞ்சள் கொத்துக்கள் நெல்லை மாவட்டத்தில் அதிக அளவில் விளைவிக்கப்படுகின்றன. பொங்கல் பண்டிகை விற்பனைக்காக வியாபாரிகள் இதனை கொள்முதல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பொங்கல் தொகுப்பில் மஞ்சள் கொத்துக்களையும் வழங்கினால் உதவிகரமாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வியாபாரிகள் நேரடியாக எங்கிட்ட கொள்முதல் பண்றதால எனக்கு கொஞ்சம் லாபம் கொஞ்சம் குறையுது. அதை கவர்மெண்டே கொஞ்சம் எடுத்து நல்ல விவசாய லாபம் வர்ற மாதிரி விவசாயிகள் கண்டி கொஞ்சம் முயற்சி எடுத்து செஞ்சால் கொஞ்சம் பயன்படுற முறையில் இருக்கும். அதை கவர்மெண்ட் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து செஞ்சு தரணும். நடப்பாண்டில் பரவலாக மழை பெய்ததால் மஞ்சள் விளைச்சல் இப்பகுதிகளில் கடந்த ஆண்டை விட கூடுதலாக கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டின் முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் சனிக்கிழமை நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் அதிகப்படியான வாடிவாசலை கொண்ட மாவட்டமான புதுக்கோட்டையில் ஒவ்வொரு ஆண்டும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தச்சங்குறிச்சியில் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி நிகழாண்டு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு அனுமதி அளிக்குமாறு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அரசுக்கு கோரிக்கை மனு அளித்தனர். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வாடிவாசல், கேலரிகள், தடுப்புகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளில் ஜல்லிக்கட்டு குழுவினர் ஈடுபட்டனர். காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யும் பணியும் இணையதளம் வாயிலாக நடைபெற்று வருகிறது. காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் தங்களை தயார்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சனிக்கிழமை ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளித்து அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதனால் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ள இடத்தில் மருத்துவ முகாம், காவல் கட்டுப்பாட்டு அறை உள்ளிட்ட முன்னேற்பாடு பணிகளை அலுவலர்கள் தொடங்கியுள்ளனர். இந்தியாவிலேயே வறுமை ஒழிப்பில் முதலிடம் வகிப்பதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள தேசிய கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் அதிக எண்ணிக்கையிலான சேமிப்பு கிடங்குகளை பதிவு செய்வதற்காக தமிழ்நாடு அரசை மத்திய அரசு பாராட்டி முதல் பரிசு வழங்கியுள்ளது. இதனை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 40 மாதங்களில் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி ஏழை எளிய மக்களின் வசதிக்காக தமிழ்நாடு முழுவதும் 1666 நியாய விலைக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் 40 மாதங்களில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் 230 நெல் கொள்முதல் நிலையங்கள் கட்ட அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் புயலால் பாதித்த போது 6,36,971 குடும்பங்களுக்கு தலா 6,000 ரூபாய் மற்றும் 5 கிலோ அரிசி வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ள தமிழ்நாடு அரசு 359 கோடி ரூபாய் மதிப்பில் 230 நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உணவுத்துறையில் தன்னிறைவு அடைவதற்கு பல புதிய திட்டங்களை தந்து மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி சாதனைகளை செய்து வருவதாகவும் தமிழ்நாடு அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.